இங்க எந்த வெற்றிகளும் ஆணுடைய வெற்றிகளும் பெண்ணுடைய வெற்றிகளும் ஒன்னாவே இருக்கிறது இல்ல. ம். உன்னுடைய வருத்தமும் என்னுடைய வருத்தமும் ஒன்னாகவே இருக்குல்ல. அது வேறொன்றா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம். எப்ப பார்த்தாலும் இந்த என் வீட்டுக்காரம்மா என்ட்ட சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டா வைக்கிற ஆண்கள் முன்னாடி நான் கேட்கிற ஒரே கேள்வி. அவ சந்தோஷமா உன்னைய சந்தேகப்படுறாளா? அந்த இவன் உள்ளுக்குள்ள என்ன பெரிய வலிகள் ஓடிட்டு இருக்கு. தன் இருப்பு பறிபோயிருங்கிற பயத்துல அவளுக்குள்ள ஒரு சந்தேகம் உருவாகுது. அப்போ எதையுமே வந்து ஒரு பெண்ணுடைய இதுலருந்து என்ன தளம் வருது அப்படின்னு ஒரு ஆண்ட்ட வாசிப்பு இல்ல. வெற்றிகளும் அப்படிதான். அ நீங்க இப்ப தொடக்கத்துல ஆரம்பிச்சீங்க. நெறைய அ அரசியல்வாதியா உங்கள பார்த்துருக்கோம். இல்ல எழுத்தாளரா 2000லிருந்து 2016 வரைக்கும் எழுத்தாளரா மட்டும் தான் அறிமுகம். 2016க்கு பிறகு தான் நான் அரசியல். ஆனா, இங்க அது வந்து பெரிய பேசுபடு பொருளாக மாறாததுக்கு காரணம், இங்க எந்த எழுத்து சிறந்ததுன்னு சொல்றதுக்கு கூட ஆண்களுடைய தராசுகள் தான் தேவைப்படுகிறது. இல்ல நீங்க ஒரு குழு சார்ந்து போயிருந்தீங்கன்னா, அந்த குழுக்கள் உங்களை தூக்கி பிடிக்கும். இல்ல, எனக்கென்று ஒரு தனிப்பாதை இருக்குது. நான் வந்து 2 எந்த குழுக்குள்ளயும் அடங்காமல் எனக்கான ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறேன்னா, உங்கள யாருமே பேசப்பட மாட்டாங்க. எங்க எழுத்தாளர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய துயரம் என்னன்னா, அவங்கள திட்டி பேசிட்டாங்கன்னா கூட பரவால்ல. மௌன அங்கீகாரம் தான் மிகப்பெரிய கொலையாக இங்க நடந்து